அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்று அளவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது நிரந்தரம் இல்லை, அது நிரந்தரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை நமக்கு நிரந்தரமாக்கவில்லை. அவ்வுலக வாழ்க்கையை மறுமையை நிரந்தரமாக்கி இருக்கின்றான். இந்த உலக வாழ்க்கையிலே முற்றிலுமாக மூழ்கி மறுமையை இழந்தவர்கள் மாபெரும் நஷ்டவாளிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்பிரபஞ்ச கட்டமைப்பை மறுமையை மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையை மையமாக நோக்கமாக வைத்துதான் படைத்திருக்கின்றார். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன. அல்லதீன யذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. அந்த அறிவுள்ளவர்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் ஒரு சாய்ந்து படுத்த நிலையிலும் அல்லாஹ்வின் படைப்பின் நுட்பங்களை சிந்திப்பார்கள். சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்து சொல்லுவார்கள், எங்களை படைத்தவனே நீ தூய்மையானவன், இவையெல்லாம் நோக்கத்திற்காக படைத்திருக்கின்றாய், வீணுக்காக படைக்கவில்லை. நரக நெருப்பின் வேதனிடந்தும் எங்களை பாதுகாத்தது என்று அந்த அறிவாளிகள் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பார்கள். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் கூறுகின்றான், அல்லது ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமல. அவன்தான் உங்களுக்கு ஹயாத்தை படைத்தான், வாழ்வை படைத்தான், மரணத்தையும் அவன்தான் படைத்தான். ஏன் வாழ்வையும் மரணத்தையும் படைத்தான் என்றால், உங்களின் செயல்களில் அழகானவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக. சோதனை முடித்துக் கொண்டு எத்தனையோ பேர்கள் சென்று விட்டார்கள். சோதனை காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நாமும் செல்ல இருக்கின்றோம். ஆகவே இந்த உலக வாழ்க்கை நம்மை மறுட்டிவிடக் கூடாது, ஏமாற்றிவிடக் கூடாது. ஏமாற்றுபவனாகிய ஷைத்தானும் அல்லாஹுவை குறித்து நம்மை ஏமாற்றிவிடக் கூடாது. ஏனென்றால் இந்த உலக வளங்கள் எல்லாம் நிரந்தரம் இல்லை. அல்லாஹ் வழங்கக்கூடிய மறுமை வாழ்க்கையே மிகவும் நிரந்தரமானது. وَمَا جَعَلْنَا لِبَشَرٍ مِنْ قَبْلِكَ الْخُلُدَ أَفَإِن مِتَّ فَهُمُ الْخَالِدُونَ. இறைத்தூதரே, உமக்கு முன்னர் எந்த மனிதனுக்கும் அவன் என்றென்றும் இருக்கக்கூடிய நித்திய வாழ்வை நாம் இங்கு கொடுக்கவில்லை. ஆகவே நீங்கள் இறந்து போன அவர்கள் மட்டும் என்றென்றும் வாழப்போகிறார்களா? இன்னும் அல்லாஹ் கூறுகிறான், وَمَا جَعَلْنَاهُمْ جَسَدًا لَا يَأْكُلُونَ طَعَامًا وَمَا كَانُوا خَالِدِينَ. அன்றியும் நாம் அவர்களுக்கு உணவு அருந்தாத உடலை அமைக்கவில்லை. பசிக்கும், தாகிக்கும், அவர்களுக்கு தேவையான பசியை போக்கக்கூடிய, தாகத்தை போக்கக்கூடிய உணவு உண்ணக்கூடிய உடலையே நாம் அவர்களுக்கு அமைத்திருக்கின்றோம். அன்றியும் நாம் அவர்களுக்கு உணவு அருந்தாத உடலை அமைக்கவில்லை. மேலும் இப்பூமியில் நிரந்தரமானவர்களாகவும் அவர்கள் இருக்கவில்லை. ஆக நிரந்தரமற்ற வாழ்க்கையில அல்லாஹ் எண்ணற்ற சுக பொருள்களை, நமக்கு வேண்டிய உபயோகங்களை எல்லாம் அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். அதே நேரத்தில் இந்த உலக வாழ்க்கையை குறித்து சொல்லும் போது, இது வீணும் விளையாட்டும், மறுமையிலே தான் உங்களுக்குரிய கூலி நிரப்பமாக இருக்கிறது, முழுமையாக இருக்கிறது என்று சொல்லுகிறேன். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. உங்களுக்குள்ள கூலி முழுமையாக கொடுக்கப்படுவதெல்லாம் கியாம நாளில் தான், யுகமுடிவு நாளில் தான். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வஉத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். எவர் நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ளே புகுத்தப்படுகிறாரோ, சொர்க்கத்துக்குள்ளே நுழைவிக்கப்படுகிறாரோ, அவர்தான் உங்களிலே பாக்கியசாலி, வெற்றியாளர்.
வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றும் அற்ப சுகத்தை தவிர வேறில்லை என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். وما هذه الحياة الدنيا إلا لهو ولعب وإن الدار الآخرة لهي الحيوان لو كانوا يعلمون. இன்னும் இவ்வுலக வாழ்க்கை வீணோ விளையாட்டுமை அன்றி வேறில்லை. இன்னும் நிச்சயமாக மறுமைக்குரிய வீடு திடமாக அதுவே நித்தியமான வாழ்வாகும். அவர்கள் இதை அறிந்திருந்தார். ஆக இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையின் யதார்த்தத்தை குறித்து சொல்லி காட்டுகின்றார். இன்னும் நிராகரிப்பவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த செல்வங்களை பார்த்து மூமினான மனிதர்கள் என்ன இவ்வளவு வாரி வழங்குகிறான் இந்த காபிர்களுக்கு என்று அவர்கள் நினைக்காவிட்டால் அல்லாஹ் சொல்கிறான், நிராகரிப்போருக்கு நாம் கொடுக்கும் செல்வத்தை கண்டு மனிதர்கள் நிராகரிக்கும் சமுதாயமாக ஆகிவிடுவார்கள் என்பது இல்லாவிட்டால் அவர்களின் வீட்டு முகடுகளையும் அவற்றுக்கு அவர்கள் ஏறி செல்லும் படிகளையும் நாம் வெள்ளியினால் ஆக்கியிருப்போம். வெள்ளினாலே அவ்வளவு ஆக்கியிருப்போம். அவர்களுடைய வீடுகளின் வாயில்களையும் அவர்கள் சாய்ந்து கொண்டிருக்கும் கட்டில்களையும் அவ்வாறே ஆக்கியிருப்போம். وَإِنْ كُلُّ ذَلِكَ لَمَّا مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا وَالْآخِرَةُ عِنْدَ رَبِّكَ لِلْمُتَّقِينَ. தங்கத்தாலும் அவைகளை ஆக்கி கொடுத்திருப்போம். இதையெல்லாம் வீட்டு வாசல்களை, அதனுடைய முகடுகளை, அவர்கள் ஏடி செல்லும் படிகளை, அவர்கள் சாய்ந்து கொள்ளும் ஆசனங்களை எல்லாம் தங்கத்தாலும் அவற்றை ஆக்கி கொடுத்திருப்போம். ஆனால் இவையெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையில் உள்ள நிலையில்லா அற்ப சுகங்களே தவிர வேறில்லை. ஆனால் மறுமையின் நித்திய வாழ்க்கை, நிரந்தர வாழ்க்கை இறைவனிடம் பயபக்தி உடையவர்களுக்கு தான். இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மை வாழ்க்கையை அனுபவியுங்கள், இம்மைதான் என்று நினைத்துக் கொண்டிருந்து விடாதீர்கள். மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது என்பதற்கான சேகரங்களை நீங்கள் சேகரியுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல்தன்துரு நஃப்ஸும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாளை மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக, மறுமைக்காக நீங்கள் எதை முற்படுத்தி இருக்கிறீர்கள், எதையெல்லாம் அனுப்பி வைத்திருக்கிறீர்கள்? அல்லாஹ் சொன்ன கட்டளையின் பிரகாரம் உங்களுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றி அனுப்பி இருக்கிறீர்களா? உங்களை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நீங்கள் செய்வதை எல்லாம் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆகவே இந்த உலக வாழ்க்கையின் சுகப்பொருள்கள் நமக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கிறது, கவர்ச்சியூட்டப்பட்டிருக்கிறது, இச்சைக்குரியதாக ஆக்கப்பட்டிருக்கிறது. زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. பெண்கள், ஆண் மக்கள் பொன்னிலும் வெள்ளியிலுமான, பவுனிலும் வெள்ளியிலுமான பெரும் குவியல்கள், அடையாளம் விடப்பட்ட உயர்ந்த குதிரைகள், ஆடு மாடு ஒட்டகை போன்ற கால்நடைகள், தோட்டம் துறவுகள், சாகுபடி நிலங்கள் ஆகியவற்றின் மீதுள்ள இச்சை மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் நிலையற்ற உலக வாழ்வின் சுகப்பொருள்களாகும். அல்லாஹ்விடத்திலோ அழகான தங்குமிடம் உண்டு. ஆக இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கை குறித்தும் அதனுடைய யதார்த்தம் குறித்தும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். உலாயிக அல்லதீன அஸ்தரவுல் ஹயாத்துத் துன்யா பில் ஆখিরাহ ஃபலா யுகஃபஃபு அன்ஹுமுல் அஸாப் வலா ஹும் யுன்ஸரூன். மர்மையின் நிலையான வாழ்க்கைக்கு பகரமாக, மர்மையினுடைய நிலையான வாழ்க்கைக்கு பகரமாக அற்பமான இவ்வுலக வாழ்க்கையை விலைக்கு வாங்கி கொண்டவர்கள் இவர்கள்தான். ஆகவே இவர்களுக்கு ஒரு சிறிதளவும் வேதனை லேசாக்கப்பட மாட்டாது, இவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் என்று உலகத்தை தேர்ந்தெடுத்து உலகத்திலேயே மூழ்கியவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களை குறித்து நான் இது சம்பந்தமாக பயப்படுகிறேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களை குறித்து எது விஷயத்திலே நீங்கள் பயப்படுகிறீர்கள்? நீங்கள் உலகத்தை வளப்படுத்த ஆரம்பித்து விடுவீர்கள், தொலைநோக்க திட்டங்களை தீட்ட ஆரம்பித்து விடுவீர்கள், சத்தியத்தை விட்டு சற்று தள்ளி போய் விடுவீர்கள், மறுமை குறித்து அலட்சியமாகி விடுவீர்கள். அதை குறித்துதான் நான் பயப்படுகிறேன்.
மறுமை குறித்து அலட்சியமாகி விடுவீர்கள். அறிந்து கொள்ளுங்கள், இவ்வுலகம் துனியா இது புறப்பட்டு விட்டது. அவ்வுலகம் மறுமை ஆஹ்ரா அது வந்து கொண்டிருக்கிறது, இது சென்று கொண்டிருக்கிறது, அது வந்து கொண்டிருக்கிறது. இதிலே இவ்வுலகை நேசிப்பவர்களும் இருக்கிறார்கள், மறுமையை நேசிப்பவர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் மறுமையை அதிகமாக நேசிக்க வேண்டும். இவ்வுலக வாழ்க்கையை பட்டும் படாமலும் வாழ்ந்து கொண்டு மறுமையை அதிகமாக நேசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை நான் உங்களுக்கு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இப்பொழுது நீங்கள் செயல்படக்கூடிய வீட்டிலே இருக்கிறீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஏனென்றால் செயல்படக்கூடிய வீட்டிலே அந்த ஹயாத்தோடு, அந்த வாழ்வாதாரத்தோடு, வாழ்க்கையோடு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாளை கணக்கு கொடுக்கக்கூடிய வீட்டிலே இருப்பீர்கள். செயல்பட ஆர்வப்படுவீர்கள், ஆசைப்படுவீர்கள், அல்லாவிடம் கேட்பீர்கள், திரும்ப எங்களை அனுப்பிவே அல்லாஹ். அப்பொழுது அந்த வாய்ப்பு உங்களுக்கு அளிக்கப்படாது. ஆகவே நீங்கள் செயல்படக்கூடிய வீட்டிலே இருக்கின்றீர்கள். ஒரு மனிதர் இறந்து விட்டார், சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியுமா, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல முடியுமா? ஒன்றும் முடியாது. ஆக செயல்படக்கூடிய வீட்டில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றாக செயல்பட்டுக் கொள்ளுங்கள். நாளை கணக்கு கொடுக்கக்கூடிய வீட்டிலே இருப்பீர்கள். அந்த நேரத்திலே நீங்கள் செயல்பட நினைப்பீர்கள், அந்த வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படும். அல்லாஹ் சூரியனை படைத்திருக்கின்றான், சந்திரனை படைத்திருக்கின்றான், இரவு பகலை மாறி மாறி வர செய்கிறான். எதற்காக? நம்மை உலகத்திலிருந்தும் அகற்றுவதற்காக, நம்மை மௌத்தாக்குவதற்காக. ஓதக்கூடிய ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் நம்மை கபரை நோக்கி, மன்னரை நோக்கி கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது. நிலையில்லை. சூரியன் உதித்து காலை வருகிறது, காலை நிலை இல்லை. முற்பகல், நடுப்பகல், பிற்பகல், மாலை, இரவு, இப்படியே மாறி மாறி வருகிறது. கோடை காலம் வருகிறது, அது நிரந்தரம் இல்லை. குளிர்காலம், மழை காலம், இப்படி மாறி மாறி வருகிறது. எல்லாம் மாறி மாறி வந்து நம்மை மண்ணறைக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளைத்தான் அது செய்து கொண்டிருக்கிறதை தவிர வேறொன்றும் இல்லை. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றார், இந்த உலகத்திலே கியாம நாள் வரை உங்கள் மீது அல்லாஹ் பகலை நிரந்தரமாக இருக்கும்படி செய்துவிட்டால், நீங்கள் ஓய்வு பெறும் பொருட்டு உங்களுக்கு இரவை கொண்டு வரக்கூடியவன் யார்? அல்லாஹ்வை அன்றி இறைவன் உண்டா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? இவ்வுண்மையை நீங்கள் நோக்க வேண்டாமா, உற்று நோக்க வேண்டாமா என்று கூறுகிறார். அதே போல நபியை நீர் கூறுவீராக, கியாம நாள் வரை அல்லாஹ் உங்கள் மீது இரவை நிரந்தரமாக இருக்கும்படி செய்துவிட்டால், உங்களுக்கு பகலின் வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடியவன் யார்? அல்லாஹ்வை அன்றி வேறு இறைவன் உண்டா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே கேட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் வயோதிகமாகி விடுகிறோம். சிறுவனாக, வாலிபமாக, வயோதிகமாக ஆகி விடுகிறோம். அந்த வயோதிகத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், மேலும் எவரை நாம் வயோதிகமாக்குகிறோமோ, கிளடாக்குகிறோமோ, அவருக்கு படைப்பின் நிலைமையை தலைகீழாக்கி விடுகிறோம். அவர் எவ்வளவு ஆற்றலுடையவர்களாக, சக்தி உடையவர்களாக இருந்தாரோ அதை அப்படியே தலைகீழாக மாற்றி விடுகிறோம். பலகீனமான நிலைக்கு மாற்றி விடுகிறோம். அவர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டாமா என்று. ஆக இந்த உலக வாழ்க்கை நாம் மறுமைக்கான சேகரங்களை சேகரிக்க வந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில நாம் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், பல் துஅஸிரூனல் ஹயாத்துத் துன்யா வல் ஆখিরাতু கைருன் வ அப்கா. எனினும் நீங்களோ மறுமையை விட்டு விரைவில் முடிந்து விடக்கூடிய, உங்களை முடித்து விடக்கூடிய உலக வாழ்க்கையே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள். மறுமையின் வாழ்க்கை தான் மிக்க மேலானதும் நிலையானதும் ஆகும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அலாவிலே சொல்லி காட்டுகின்றார். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான் இதே சூரத்துல் அலாவிலே, فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا. ஆகவே நல்லுபதேசம் பயனளிக்குமாயின் நீர் உபதேசம் செய்வீராக. நபி பார்த்து சொல்கிறார். சில பேர்கள் அந்த உபதேசத்தை எடுத்துக்கொண்டு இறையச்சத்தோடு வாழ்ந்து இம்மை மறுமை வெற்றிகளை அடைந்து கொள்வார்கள். அல்லாஹுக்கு பயப்படுபவன் விரைவில் உபதேசத்தை ஏற்பார். ஆனால்
துர்பாக்கியம் உடையவனோ அதை விட்டு விலகிக் கொள்வான். அவன் தான் பெரும் நெருப்பில் புகுவான். அவன் பெரும் நெருப்பில் புகுவான். பின்னர் அதில் அவன் மரணிக்கவும் மாட்டான், வாழவும் மாட்டான். இங்கே இன்ப துன்பங்கள் பிணைக்கப்பட்டிருக்கிறது. நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில எவ்வளவுதான் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் கவலை இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. வசதி வாய்ப்பற்றவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் மகிழ்ச்சி இருக்கிறது, சோகம் இருக்கிறது. ஆனால் எதுவரை இது தொண்டைக்கும் நெஞ்சுக்குமாக உயிர் வருமே அதுவரை, உயிர் கைப்பற்றப்படும் வரை இன்பமும் துன்பமும் இணைந்தே மனிதனுக்கு இருக்கிறது உலக வாழ்க்கையில. எப்பொழுது ரூபு கைப்பற்றப்பட்டு விடுமோ, அது மன்னரை வாழ்க்கையானாலும் சரி, மறுமை வாழ்க்கையானாலும் சரி, இன்பம் தனியாக துன்பம் தனியாக. மன்னரையிலே கபரிலே வேதனை அனுபவிக்கக்கூடியவன் அந்த இன்பத்தின் வாடை கூட நுகர மாட்டான். கபரு விசாலமாக்கப்பட்டு புது மணமக்களை போல உறங்கக்கூடியவர்கள், சொர்க்கத்தின் சுகந்த காற்றுகள் வீசி அழகான முறையிலே சுகமான முறையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு துன்பத்தின் வாடை கூட அவர்கள் நுகர மாட்டார்கள். அதே போலதான் நரகமாக இருந்தாலும் சுமலாய மூக்கு தீஹா வளாயா, அந்த நரகிலே அவர்கள் வாழவும் மாட்டார்கள், சாகவும் மாட்டார்கள். சாவதற்குரிய அத்தனை வழிகளும் வரும். அவர்களுக்குரிய அந்த வேதனைகளின் காரணமாக மரணம் பல திசைகளில் இருந்தும் அவர்களுக்கு வரும், ஆனால் மரணிக்க மாட்டார்கள். அதே போல சொர்க்கத்திலே நுழைபவர்கள் அங்கே அவர்கள் சுகபோக வாழ்க்கையை வாழ்வார்கள். இன்பம் தான் அவர்களுக்கு, துன்பமே இருக்காது. வாலிபமாக நுழைவார்கள், வயோதிகம் இல்லை, மலஜலம் இல்லை, உண்ணுவார்கள், பருகுவார்கள், கஸ்தூரி போன்ற வாடையோடு வியர்வையாக. வியாதி இல்லை, மரணம் இல்லை. இப்படிப்பட்ட மகத்தான வாழ்க்கையை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றார். இந்த மரணத்திற்கே மரணத்தை விதித்து நரகவாதிகளே சொர்க்கவாதிகளே நிரந்தரம் சொல்லி அல்லாஹ் சொல்லிவிடுவான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் கருப்பு வெள்ளை ஆடு ஒன்றின் தோற்றத்தில் மரணம் கொண்டு வரப்படும். கருப்பு வெள்ளை ஆட்டின் தோற்றத்தில் மரணம் கொண்டு வரப்படும். பிறகு அதை சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையே நிறுத்தப்படும். சொர்க்கவாசிகளை இது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கப்படும். அப்போது சொர்க்கவாசிகள் தலையை தூக்கி பார்ப்பார்கள். மேலும் ஆம் தெரியும், இதுதான் மரணம் என்று பதிலளிப்பார்கள். அதே போல நரகவாசிகளை பார்த்து, நரகவாசிகளை இது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கப்படும். அவர்களும் தலையை தூக்கி பார்த்து விட்டு ஆம் தெரியும், இதுதான் எங்களை உலகிலிருந்து அப்புறப்படுத்திய மரணம் என்று பதில் கூறுவார்கள். அவர்கள் அனைவரும் அதை முன்பே பார்த்துள்ளனர், உலகத்திலே அனுபவித்துள்ளனர். உடனே இறைவனின் கட்டளைக்கேற்ப அது ஆட்டின் உருவத்தில் உள்ள மரணம் அறுக்கப்பட்டு விடும். பிறகு சொர்க்கவாசிகளே நிரந்தரம், இனி மரணமே இல்லை. நரகவாசிகளே நிரந்தரம், இனி மரணமே இல்லை என்பதே அந்த வானவர் கூறுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே 5475வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே மூழ்கி மறுமையை நாம் இழந்துவிடக் கூடாது. மறுமைக்கான சேகரங்களை சேகரித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அந்த மறுமையிலே அல்லாஹ் வாக்களிக்கின்றான், வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி லனுபவ்வியன்னஹும் மினல் ஜன்னதி ghurafan தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா நிஅம அஜ்ருல் ஆமிலீன். எவர்கள் ஈமான் கொண்டு இறை நம்பிக்கை கொண்டு சாலிஹான நல்லமல்களை செய்கிறார்களோ அவர்களை சதா கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனபதியில் உள்ள உயர்ந்த மாளிகைகளில், சொர்க்கத்தில் உள்ள உயர்ந்த மாளிகைகளில் நிச்சயமாக நாம் அமர்த்துவோம். அவர்கள் அதில் நிரந்தரமாக நிலைத்திருப்பார்கள். இவ்வாறாக நற்செயல்கள் புரிவோரின் கூலியும் பாக்கியம் மிக்கதாகவே ஆகிவிடுகிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான். இன்னும் அல்லாஹ் கூறுகிறான், வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா ومساكن طيبة في جنات عدن ورضوان من الله أكبر ذلك هو الفوز العظيم. மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களித்திருக்கின்றார். உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று வாக்களித்திருக்கின்றார். அந்த சொர்க்கத்திலே உன்னதமான மாளிகைகள் அவர்களுக்கு தங்குமிடமாக இருக்கின்றது. அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹுடைய திருப்தி மிகப்பெரிய. வரிதுவானும் மினல்லாஹி அக்பர்,
அல்லாஹுடைய திருப்தி மிகப்பெரியது. ذَلِكَ هُوَ الْفَوْزُ الْعَظِيمُ. இது மகத்தான பாக்கியமும் வெற்றியுமாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த சொர்க்கத்தை தர வேண்டும், நரகத்திற்கு அனுப்பிவிடக் கூடாது. முனாஃபிகீன்களுக்கும் காபிர்களுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருப்பதை பற்றி சொல்லும் போது, وَعَدَ اللَّهُ الْمُنَافِقِينَ وَالْمُنَافِقَاتِ وَالْكُفَّارَ نَارَ جَهَنَّمَ خَالِدِينَ فِيهَا هِيَ حَسْبُهُمْ وَلَعَنَهُمُ اللَّهُ وَلَهُمْ عَذَابٌ مُقِيمٌ. நயவஞ்சகர்களான ஆடவருக்கும் நயவஞ்சகர்களான பெண்களுக்கும் நிராகரிப்பவர்களான காபிர்களுக்கும் அல்லாஹ் நரக நெருப்பையே வாக்களித்துள்ளான். அவர்களுக்கும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. எது? நரக நெருப்பையே வாக்களித்துள்ளான். அதில் அவர்கள் நிலையாக தங்கிவிடுவார்கள். அதுவே அவர்களுக்கு போதுமானதாகும். இன்னும் அல்லாஹ் அவர்களை சபித்துள்ளான். அவர்களுக்கு நிரந்தரமான வேதனையும் உண்டு. சிந்திக்கக்கூடிய, செயல்படக்கூடிய, விளங்கக்கூடிய, விளக்கக்கூடிய ஆற்றல் கொடுத்து பிரத்யேகமாக மனிதனை படைத்து, நீ மற்ற உயிரினங்களிலிருந்து வித்தியாசமாக படைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை அவனுக்கே தெரியுமாறு அவனுக்கு இவ்வளவு ஆற்றல்களை கொடுத்தும் அவன் கால்நடைகளை விட மோசமாக, அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் இல்லை இல்லை, அதை விட மோசமானவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். கால்நடைகள் என்ன செய்யும்? உண்ணும், பருகும், உறங்கும், இனப்பெருக்கம் செய்யும். இதுதான் அதனுடைய வேலை. அதையே தான் சிலர் சிந்திக்கக்கூடிய, செயல்படக்கூடிய, அல்லாஹ் கொடுத்த அறிவை பயன்படுத்தாமல் நடக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இவ்வுலக மாயையிலேயே மூழ்கி கிடப்பவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் நமக்கு இந்த ஹிதாயத்தை தந்திருக்கின்றான், நேர்வழியை தந்திருக்கின்றான். எவ்வளவு பேர்களை பார்க்கின்றோம், படைத்தவனை விட்டு விட்டு படைப்புகளின் பின்னால் செல்லக்கூடிய, தங்களை தாங்களே வரித்து கொண்டு இபாதத்துகளை, வணக்கங்களை செய்யக்கூடிய கால்நடைகளாக, அதுவும் காலிலே செருப்பில்லாதவர்களாக பல மைல் தூரம் நடந்து செல்கிறார்கள். ஆயுதங்களை எல்லாம் வலது போல குத்திக் கொள்கிறார்கள். எவ்வளவு மோசமான காரியங்களிலெல்லாம் அதை இபாதத் என்ற பெயராலே இறங்கி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களை எல்லாம் விட்டும் தூரமாக்கி ஹக்கை அறியக்கூடிய, இந்த ஹிதாயத்து கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கின்றான். அதை நல்ல முறையிலே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக். அல்லாஹ் உள்ளங்களை புரட்டுபவனே, என்னுடைய உள்ளத்தை இந்த தீனிலே நிலைப்படுத்துவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கேட்ட பிரார்த்தனை இருக்கிறது. ஆகவே இந்த ஹிதாயத்து கிடைக்கப்பட்ட நாம், யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லக்கூடிய அளவிலே நாமும் அதை சரியான முறையிலே பயன்படுத்தி செயல்படுத்தி மற்றவர்களுக்கும் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக, இம்மை வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, மறுமை வாழ்க்கையை நிரந்தரம் என்று நாமும் அதன்படி நடந்து மற்றவர்களை அழைக்கக்கூடியவர்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடித்தேன்.